என்ன பேச ஓகே. இந்த படத்தில் முதல்ல இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியாது. அப்போவே கதை இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வில்லன் கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடி திடீர்னு வந்து ஒரு நாள் வெற்றி சார் கால் பண்ணி, வில்லன்லாம் அடிச்சு ஊதி தள்ளுற மாதிரி ஒரு கேரக்டர் அசால்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, பட் தெர் இஸ் ஒன் கேரக்டர், அது வந்து ஒரு நல்ல நடிகனாக நடித்தானா அந்த கேரக்டர் ரொம்ப பெருசாக்க முடியும், இந்த ஸ்கோப்பு அந்த கேரக்டர் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வில்லன் கேரக்டர் விட்டுட்டு இந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த கேரக்டர் அது வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு எல்லாம் சொல்லணும் நான் சொல்கிற இதுதான், ஒரு வட சென்னையோட வாழ்வியல் டோட்டலாக. ஸோ அந்த வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், சுக துக்கங்கள் எல்லாமே. அதில் ஒருத்தன் வந்து ஒரு பயங்கர நான் பண்ண தப்பு வேலைகளுக்கு ரொம்ப ரிப்பெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அவன் அழுதுகிட்டு வெளியில் அதுக்கிட்ட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. எப்படி சொல்லு, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. நான் நிறைய நாள் படம் எங்கள் ஷூட் முடிகிற வரைக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போகும்போது சந்தோஷமாகவே போயிட்டுருக்கோம், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாகவே போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த இடங்களில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் நான் ஃபீல் பண்ணது. பொல்லாதவனில் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சாரு. அவர் இந்த நாள் வரைக்கும் நான் அண்ணன் கூப்பிட்டுருக்கிறேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு அண்ணன் அண்ட் ஆண்ட்ரியா அண்ணி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அண்ணியும் தான் கூப்பிட்டு ரொம்ப அந்த பின்ன கொஞ்ச நாள் ஆகும் அது வெளியில் வந்து ஹே ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே. வாய்ப்பு கொடுத்த வெற்றி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் அக்செப்ட் பண்ண தனுஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த கேரக்டர் நீங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி கேரக்டர் வருதுன்ட்டு. வேறு என்ன சொல்கிறது தெரியலையே. அன்னி கூப்பிட்டாங்க. பை, தேங்க்ஸ்.